கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய ஸ்ரீ நமோ நமஹ. எப்பொழுதுமே ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்குபவர்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்வை அடைவார்கள் என்பது நமது சம்பிரதாயம். இப்பொழுது நான் இந்த பதிவை வெளியிடுவதன் நோக்கம், எம்பெருமானின் உடைய பெயர் அதாவது திருநாமம் ஏற்றமா, இல்லை எம்பெருமான் நேரடியாக வருவது ஏற்றமா என்பது பற்றி ஒரு விஷயமாக உங்களுடன் கலந்து கொள்வதற்கு. எம்பெருமானுடைய திருநாமங்கள் ஏற்றமா என்பதற்கு சஹஸ்ரநாமத்தை நாம் நமது சம்பிரதாயத்தில் பற்றி கொண்டிருக்கிறோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்பது எம்பெருமான் தானே பீஷ்மர் சொல்ல கேட்டதாக நாம் அனைவரும் அறிந்ததே. இதில் எம்பெருமான் நேரே வந்தால் அவருடைய சிறு வயதில் கோபிகள் வஸ்திராபகரணம் சரித்திரம் நாம் எல்லோருக்கும் தெரிந்தது. அவர் நேரில் வந்தால் ஆடை பறிபோகிறது. கோவிந்தா அச்சுத நிலைய புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம்னு திரௌபதி கத்தினப்போ அவருடைய திருநாமத்தை சொன்னால் வஸ்திரம் எங்கிருந்தோ அவன் கொடுக்கிறான். இரண்டும் அவரேதான் செய்கிறார். நேரில் வந்து அபகரித்ததும் அவர்களுக்கு பாடம் புகட்டவே, தொலைவிலிருந்து திரௌபதிக்கு வஸ்திரம் கொடுத்ததும் அவருடைய தயை. அதனால் எம்பெருமானுடைய திருநாமமே, நாம சங்கீர்த்தனமே நமக்கு உய்யம், வாழ்வில் நாம் உயர உதவும். எப்பொழுதும் அவருடைய திருநாமத்தையே ஜபித்து கொண்டிருப்பது அவருக்கு மிகவும் பிடித்தது. அதனால் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை அனைவரும் விடாமல் எப்பொழுதும் பாராயணம் செய்து கொண்டே இருக்க பிரார்த்திக்கிறேன்.